அவ்வல் கலிமா தொய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பொருள்: வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாம் கலிமா ஷஹாதத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள்: நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மூன்றாம் கலிமா தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். பொருள்: அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியன. மேலும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிகப்பெரியவன். பாவங்களை விட்டு திருப்புதலும் நன்மை செய்ய சக்தியும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர இல்லை. நான்காம் கலிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள்: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதோர் இணையும் இல்லை. அரசாட்சி அவனுக்கே உரியது, புகழனைத்தும் அவனுக்கே சொந்தம். அவனே எல்லா பொருட்களுக்கும் உயிர் கொடுக்கிறவன், அவனே எல்லா பொருட்களுக்கும் மரணிக்கச் செய்கிறவன். நன்மையெல்லாம் அவன் கைவசமே உள்ளன. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் சர்வ சக்தி பெற்றவன். ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃப்ர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். துப்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாமி வ அஸ்லம்து வ ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பொருள்: யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கும் வரை உனக்கு எப்பொருளையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன். நான் ஷிர்கை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன். மேலும் அல்லாஹுக்கு நான் வழிபட்டு விட்டேன். மேலும் நான் ஈமான் கொண்டு விட்டேன். மேலும் நான் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறேன். ஈமானே முஜ்மல். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. பொருள்: அல்லாஹுடைய திருப்பேரை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் முறைப்படி நான் நம்பிக்கை கொண்டேன். மேலும் அவனுடைய அனைத்து சட்டங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். ஈமானே முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். பொருள்: அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன். மேலும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் கியாமத் நாளையும் நன்மையையும்
தீமையையும் அல்லாஹ்விடமிருந்தே ஏற்படுகிறது என்பதையும், மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்றும் நான் ஈமான் கொண்டேன்.